ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் கூட கொலாபரேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி பார்க்குறாங்க, அதில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி சொல்யூஷன் தராங்கன்ட்டு நான் பார்த்ததை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயராக மூணு விஷயத்தில் தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் நிறையா விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. பட் 3 விஷயந்தான் மேஜர். ஒன்று மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் உடையுதா இல்லை ஸ்ட்ரக்சர் கண்டினியூ ஆகுதான்றதை பார்ப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த இடத்துல லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல லிக்விடிட்டியை கிராப் பண்ணலாம், எந்த இடத்துல மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணால் அது அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்றத பார்ப்பாங்க. மூணாவது, அவங்க ப்ராப்ளமாக நினைக்கிறது என்னன்னா, ஒரு பொசிஷன் அவங்க கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அந்த பொசிஷன் வரும்பொழுது அவங்க இம்மன்ஸ் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா, அந்த பொசிஷனையே அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ மார்க்கெட் ஆர்டர் போட்டுலாம் அவங்க கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. அதுதான் உண்மை. ஸோ அப்போ அந்த பொசிஷனை அவங்க அகெயின்ஸ்டாக போகும்போது டிஃபென்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த 3 ஃபேக்டர் தான் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னா. ஏன் இவங்க பண்ணுறதை நீங்கள் பார்க்கணுன்னா, உங்களால் மார்க்கெட்டை ஒரு பாயிண்ட் கூட நவுத்த முடியாது. ஸோ மார்க்கெட்டை நவுத்துறவன் என்ன பண்ணுறான்றதை புரிஞ்சிக்கிறது மூலயமா அவங்க நவுத்துற அந்த மூளை நம்ம போய்க்கலாம். இதுதான் யதார்த்தமான ட்ரேடிங். நீங்கள் வேற எதையுமே பண்ண முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியோ இது பண்ணியோ பெருசாக சக்ஸஸ் ஆக முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற எந்த ஒரு சிஸ்டமுமே தப்பு கிடையாது. ஆனால் பெருசாக சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் யார் கூட இருக்கீங்கன்றது முக்கியம். அவன் நல்லவனா கெட்டவனான்றது முக்கியம் இல்லை, சக்ஸஸ் ஆகிறவன் கூட இருக்கணும். ஸோ மார்க்கெட்டை நவுத்துறவங்க கூட இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த மார்க்கெட் பிளேயர்ஸ் அவங்க பார்க்குற விதமான ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க பொட்டென்ஷியலி எந்த இடத்துல லிக்விடிட்டியை கிராப் பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவது, எந்த இடத்துல அவங்க இம்மன்ஸ் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம அவங்க கூட சப்போர்ட்டுக்கு நிற்கிற மாதிரி நிற்கணும். ஸோ விச் மீன்ஸ் அவங்களோட டைரக்ஷனில் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த 3 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், தெளிவாகவே பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இல்லாமல் நம்ம டைரெக்டாக ஸ்க்ரீன் ஷேரிங்குள்ளாரே போய்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது சிம்பிளான விஷயந்தான். ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ். ஸோ இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்விங் ஹை உருவாயிருக்கு, இந்த இடத்துல ஸ்விங் லோ உருவாயிருக்கு. நீங்கள் இந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோக்கு நடுவில் ஒரு கிரே ஏரியா, ரொம்ப மைன்யூட்டான ஒரு கிரே ஏரியா இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் என்னென்னா, அதெல்லாம் அப்சார்ப்ஷன் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்கும். இப்போது பேசிக்காக இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல என்ன டிசிஷன்றது தெரியாமல் இருக்குது. ஸோ கீழே பிரேக் ஆகுது. ஸோ பியரிஷ் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது உண்மையான பியரிஷ் ட்ரெண்டாக இல்லையான்றது கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல அது பியரிஷ் ட்ரெண்டு கேரக்டர் சேஞ்ச் ஆகுது இந்த இடத்துல புல்லிஷாக. ஏன்னா பியரிஷ் ட்ரெண்ட் போனால் ஸ்விங் ஹை கட் ஆகக்கூடாது, புல்லிஷ் ட்ரெண்ட் போனால் ஸ்விங் லோ கட் ஆகக்கூடாது. அப்படி கட் ஆகிடுச்சுன்னா ட்ரெண்டு மாறிடுச்சு. அது வரைக்கும் ட்ரெண்டு மாறல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் உடனே எல்லாம் ட்ரெண்டு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். ஸோ இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். இன்னொன்று, இந்த ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதே அவங்க தான். ஸோ இந்த இடத்துல புல்லிஷ் மூவ் நடக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது எங்கே ஸ்விங் லோ கட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே கட் ஆகலை, இங்கே கட் ஆகலை, பட் இங்கே தெளிவாக கட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல கட் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல இமீடியட்டாக ஏன் இப்படி மூவ் ஆகுது அப்படின்றது நமக்கு புரியல. பட் மறுபடியும் புல்லிஷாக மாறுது. அப்போ இந்த இடத்துல லாஸா சாம்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம பார்ப்போம். புல்லிஷாக மாறுது, இங்கே இந்த இடத்துல அது பியரிஷாக டேர்ன் ஆகுது, மறுபடியும் இங்கே புல்லிஷாக மாறுது. அதுக்கப்புறம் ஸ்விங் லோ கட்டே ஆகலை, இந்த இடத்துல தான் ஸ்விங் லோ கட் ஆகுது, பியரிஷாக மாறுது, அதுக்கப்புறம் ஸ்விங் ஹை கட் ஆகலை. ஸோ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு பியரிஷ் ஆகுது, அடுத்தது புல்லிஷ் ஆகுது, பியரிஷ் ஆகுது, புல்லிஷ் ஆகுது, அண்ட் இங்கே பியரிஷ் ஆகுது. ஸோ இந்த பாத்தில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்கிறது இதுதான். ஸோ பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம், மார்க்கெட் ஸ்விங் ஹையை உடைக்குதா, ஸ்விங் ஹையை உடைச்சதுக்கப்புறம் ஸ்விங் லோ உடைக்காமல் பார்த்துக்குதா, ஸ்விங் லோ உடைச்சதுக்கப்புறம் ஸ்விங் ஹையை உடைக்காமல் பார்த்துக்குதா. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இதுதான், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உருவாகும்போது எப்படிலாம் ட்ராப்ஸ் நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ பொட்டென்ஷியலி பாருங்கள், மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது, நம்ம இங்கே தான் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னு நினச்சோம், பட் இங்கேயே ட்ராப் பண்ணியிருக்கு. ட்ராப் பண்ணோன்னே என்ன பண்ணுச்சு பாருங்கள், ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்ஸோட டைரக்ஷன் முக்கியம் இல்லை, ட்ராப் வந்து மறுபடியும் மேலே கூட போகும். ஸோ அது ட்ராப் ஆஃப் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த ட்ராப் வந்து கீழே பிரேக் ஆன உடனே பாருங்கள் உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்விங் உடையுது, இந்த இடத்துல தான் நீங்கள் கட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு எக்ஸிட் வருது. அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், இமீடியட்டாக கட் ஆனவுடனே ஒரு புல்லிஷ் ட்ராப் போட்டு அந்த பாக்ஸோடைய மேலே பிரேக் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு மறுபடியும் புல்லிஷ் கண்டினியூஷன் வருது. இங்கே போய் தான் நம்ம மறுபடியும் அந்த ட்ரேடில் என்டர் ஆகணும்னு இல்லை, இங்கேயே என்டர் ஆகிக்கலாம், ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ஸில் என்டர் ஆகும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். ஸ்விங்ஸில் என்டர் ஆகும்போது ஆப்போசிட் ஸ்விங்கை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சிங்கன்னா ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். இன்ஃபேக்ட் இதை தான் நம்ம ஒரு அடுத்த அப்கமிங் வீடியோவில் ஒரு பேக் டெஸ்ட்டாக நம்ம காமிச்சிருக்கோம், இந்த சிஸ்டமை தான். ஸோ இந்த ட்ராப்ஸை ட்ரேட் பண்ணும்போது என்ன மாதிரியான ரிசல்ட் வந்திருக்குன்றதை காமிச்சிருக்கோம். சர்ப்ரைசிங்லி குட் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதை விட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ட்ராப் போடுது, ஆனால் கீழே பிரேக் ஆகலை. ஸோ அகைன் இங்கே ஒரு ட்ராப் போடுது, கீழே உடையுது, பட் மறுபடியும் மேலே போகுது, ஆனால் ஸ்விங்கு கட் ஆகலை, மறுபடியும் கீழே உடையுது, ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அவன் இங்கே எல்லாரும் பிரேக் ஆகுது, அதாவது இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது யாரும் ட்ரேட் எடுக்க மாட்டோம் பெருசாக. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்த பிரேக்கில் நம்ம மார்க்கெட் புல்லிஷாக ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுப்போம். அந்த இடத்துல கரெக்டாக வந்து அந்த புல் ட்ரேட் எடுத்தவங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணிவிட்டு கீழே விழ வச்சுட்டு அண்டு மறுபடியும் வந்து புல் ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் லிக்விடிட்டி கிடைக்கணுன்றதுக்காக அவன் ஒரு பையிங் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு செல்லர்ஸ் இருந்தால் தானே பை பண்ண முடியும். அவன் லட்சம் குவான்டிட்டி பை பண்ணுவான், அதுக்கு லட்சம் செல்லர்ஸ் இருக்கணும்ல. ஸோ எல்லாரையும் ஒரு சின்னதாக ஒரு பயம்படுத்தி அவங்க எல்லாரையும் செல் பண்ண வச்சு அவங்க உள்ளே என்டர் ஆகுறாங்க. இதை நீங்கள் மேனிப்புலேஷன்ட்டு எடுத்துக்கலாம். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை தவிர அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. லிக்விடிட்டி அவங்க மார்க்கெட்டில் என்டர் ஆகணும்னா அவ்வளோ பணத்தை உள்ளே போடணும்னா இதுதான் ஒரே வழி. இப்போ ட்ராப்ஸ் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத பார்த்தோம். ஸோ மூணாவது, அவங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற பொசிஷன் டேஞ்சர் ஆகும்போது அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது தான் முக்கியம். ஒருவேளை அவங்க ரியாக்ட் பண்ணலன்னா அவங்க அந்த ட்ரேட்லேயே இல்லைன்னு அர்த்தம், வேற எங்கேயோ எக்ஸிட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். பட் கட்டாயம் அவங்க நிறையா டைம் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு புல் வால்யூம் கிரியேட் ஆகிருக்கு. எவ்வளோன்னா நிஃப்டி ஸ்பாட்டுன்றதுனால உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வால்யூம். ஸோ 20 மில்லியன் வால்யூம்ஸ் இங்கே புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு. அது இல்லாமல் 5 மில்லியன் ப்ளஸ் 18 மில்லியன் வால்யூம்ஸ் ஏற்கனவே ரொம்ப நாளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீவியஸ் டேஸ்லேருந்தே இருக்குது. ஸோ அது எங்கேருந்து இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். பட் புதுசாக ஒரு வால்யூம் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகுது, இந்த கேண்டிலில் க்ரியேட் ஆகுது, இல்லை இந்த அப்கமிங் கேண்டில்ஸில் க்ரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்த எல்லா கேண்டிலும் சேர்த்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 20 மில்லியன் வால்யூம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் கிடைக்குது. ஸோ அந்த சப்போர்ட் ஜோனுக்கு மறுபடியும் வந்து உள்ளே வரும்பொழுது இவங்க பில்டப் பண்ணி வச்சிருக்கிற வால்யூம் இங்கே மட்டும் பில்ட் ஆகாது, இதை ஃபுல்லாக சேர்த்து தான் பில்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்களுடைய ஆவரேஜ் வந்து இங்கே வரைக்கும் இருக்குன்றது தான் இது ட்ராக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அந்த ஆவரேஜ் இங்கே வரைக்கும் இருக்கும்பொழுது உங்களுக்கு அவங்களுடைய ஆவரேஜை டிஸ்டர்ப் பண்ணுற வகையில் ஒரு மார்க்கெட் வந்து திரும்பி ரிவர்ஸ் ஆகும்போது என்ன அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் வால்யூம்ஸை பூஸ்ட் பண்ணுவாங்க, உள்ள இன்னும் வால்யூம்ஸை மார்க்கெட் ஆர்டர்ஸை போட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் லிமிட் ஆர்டர்ஸை கேட்ச் பண்ண அக்குமுலேஷன்
பட் இது வந்து இந்த இடத்துல அந்த மாதிரி அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு சப்போர்ட்டை வரைஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஐ மீன் சப்போர்ட்டை நம்ம தான் வரைகிறோம். அந்த இடத்துல வந்து ஒரு 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 கேஷுவலான ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ்லலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க அக்ரெசிவாக தான் போய் ஆகணும். ஏன்னா அவங்களோட பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணும்போது அப்படியே பொறுமையாக அவங்க பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல அவங்க எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் இருப்பாங்க. எப்படி நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம ப்ரெஷரில் இருக்கோமோ அவங்களுமே எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரில் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க அக்ரெசிவாக மார்க்கெட் ஆர்டரை போட்டால் தான் அவங்களோட பொசிஷன் ஓரளவுக்கு நாச்சும் பாசிட்டிவாக போகிறதுக்கான அடுத்த மூவ்ஸை கிரியேட் பண்ணும். அது எப்படி அடுத்த மூவ்ஸை கிரியேட் பண்ணும்னா, அவங்க ஒரு ப்ரெஷரைஸ்டு என்ட்ரி எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். ஏன்னா இது மார்க்கெட் கொஞ்சம் அக்ரெசிவாக நவுறதை பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் பீப்புள் வருவாங்க. இந்த இடத்துல அவங்களே வருவாங்க. அதாவது யார் ஒரிஜினலாக பொசிஷனை கிரியேட் பண்ணாங்களோ இந்த இடத்துல அவங்களே வருவாங்க. இந்த இடத்துல அவங்கள ஃபாலோ பண்ணுற ஸ்மார்ட் மணி வருவாங்க. இந்த இடத்துக்கும் மேலே தான் வந்து ரீட்டைல் பீப்புள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. நல்ல டே ஹை மூவ் ஆனதுக்கப்புறம் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ரீட்டைல் பீப்புள் வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட இவங்க வித்துட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான் நடக்கும். இப்போது அந்த இடத்த இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வால்யூம் கிரியேட் ஆகிருக்கு, அதில் புல் வால்யூம் எவ்வளோ, அதோட டோட்டல் வால்யூம் எவ்வளோ, இந்த புல் வால்யூம் பியர் வால்யூமை விட எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஏரியாவில் கிரியேட் ஆன வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பியர் வால்யூமை விட புல் வால்யூம் 2.62 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல 3.14 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு பயங்கரமான இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. சைலண்ட்டாக கிரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸை மூவ் பண்ணாமல் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆஃப்கோர்ஸ் ப்ரைஸை மூவ் பண்ணியும் கிரியேட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜோன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், சின்னதாகும். ஸோ ப்ரைஸையே அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த லைன் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தின்னாக இருக்கும் பாருங்கள். 4 மில்லியன் வால்யூம்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த கேண்டலில் கிரியேட் பண்ணிட்டு போயினே இருந்துட்டாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்களா இல்லை அவங்க அக்ரெசிவாக பண்ணுறாங்களான்றத நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு அவங்க உள்ளே வந்ததும் ரியாக்ட் பண்ணுறாங்களா இமீடியட்டான்றது தான் மேட்ரு. அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ட்ரி எடுப்போம். ஏன் நம்ம என்ட்ரி எடுக்கணும், அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் என்ட்ரி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2 அருமையான விஷயம் இருக்குது. நம்பர் 1, அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம். நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ஹார்ட் பீட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹார்ட் பீட்டே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பொசிஷன் போகும்போது அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது தான். ஸோ இதுதான் இன்ஸ்டிடியூஷனல் மணியோடைய ஹார்ட் பீட் டிடக்ஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை அவங்க இன்டர்னலாகவும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வச்சிருக்கிற பேரும் ஹார்ட் பீட்டு தான். ஸோ அவங்களோட ஹார்ட் பீட் வந்து அதாவது அதர் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயரோட ஹார்ட் பீட்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஹார்ட் பீட் கிடைச்ச உடனே இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் அதர் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்கன்னா இந்த இடத்துல ஓகே இங்கே வந்து ஒருத்தவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க, நம்மளும் டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்கே டிஃபெண்ட் பண்ணும்பொழுது அவங்க ஆர்டர்ஸை பல்காக க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஆர்டர்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அதுதான் இந்த ஒரு வேவை க்ரியேட் பண்ணுது. ஆனால் இந்த வேவோட லேட்டர் பார்ட்டில் தான் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் மணி ஆட் ஆவாங்க. அந்த வேவோட லேட்டர் பார்ட்டில் தான் வந்து ரீட்டைல் பீப்புள் வந்து ஆட் ஆவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து காலங்கடந்து தான் வந்து உள்ளே வருவாங்க ரீட்டைல் பீப்புள். ஆனால் இந்த இடத்துல நம்மளும் என்டர் ஆகணும் அவங்க கூட அப்படின்னா என்ன ஆகும்னா, முக்கியமான 2 அட்வான்டேஜ் இருக்குது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும், நம்மளோட ரிவார்டு பெருசாக இருக்கும். ஸோ ரிஸ்க் ரிவார்டுன்றது ரொம்பவே பெருசாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்கும்னா 1:5, 1:10, ஏன் 1:20 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நான் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க. அதுக்கான விஷயங்களெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயில்டு வீடியோ போடும்போது பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஹார்ட் பீட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்டர் ஆகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரேடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்டர் ஆகிறோம், இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ மார்க்கெட் போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து ட்ராப் போடுது.
அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் குவான்டிட்டி, அதாவது ஹாஃபோ இல்லை 75% ஆஃப் த குவான்டிட்டியோ வெளியில் வந்துடுவோம். இந்த இடத்துல முழு குவான்டிட்டியும் வெளியில் வந்துடுவோம். சின்ஸ் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் அப்படின்றதுனாலையும் இங்கே புல்லிஷ் பொசிஷன் கிரியேட் ஆனதுனாலையும் நம்ம மறுபடியும் புல்லிஷ் டைரக்ஷனில் ஏதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ, மறுபடியும் இந்த இடத்துல வால்யூம் போட்டிருக்கு, அந்த வால்யூமில் போய் ரீட்ரேஸ் ஆகிட்டு ஹார்ட் பீட் வந்தாலோ, இல்லைனா இந்த மாதிரி ட்ராப் போட்டுட்டு ட்ராப் வந்து புல்லிஷாக ஆனாலோ நம்ம மறுபடியும் ரீஎன்ட்ரு, இங்கே என்ன எக்ஸிட் பண்ணுமோ மறுபடியும் ரீஎன்ட்ரு ஆகும். ஸோ அப்படி ரீஎன்ட்ரு ஆகிட்டு ஸ்ட்ரக்சர் கீழே உடையிற வரைக்குமோ இல்லை மறுபடியும் ட்ராப் போட்டு ட்ராப் கீழே வர்ற வரைக்குமோ நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல வருது, பட் இன்னமும் ஸ்டில் இங்கே தொடலை. இங்கே எக்ஸிட் பண்ணுறது ஓகே, இல்லைன்னு நான் சொல்லலை, இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக சிஸ்டம் படி பண்ணோன்னா இன்னும் இங்கே எக்ஸிட் வரல. ஏன்னா உள்ளே போய் தொட்டால் தான் எக்ஸிட்டு, தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆனால் தான் எக்ஸிட்டு. ஆக்சுவலாக அது ஆப்போசிட் ட்ரேடையே ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ அப்புறம் அதை எக்ஸிட் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கு என்ன. ஸோ அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் போடுது, முக்கால்வாசி குவான்டிட்டி எங்கே கட் பண்ணிவிடுவோம், இல்லை பாதி 50% ஏதோ கட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், ஏன்னா இங்கே கட் ஆகலை. அதுக்கு முன்னாடி இங்கேயே போயிட்டு பார்த்தீங்கன்னா இவனோட வால்யூமுக்கு ஹார்ட் பீட் கிடச்சிருச்சு பியரிஷ் ட்ரெண்டுக்கு. ஸோ பாருங்கள், நார்மலாக வெறும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறவங்க இங்கே என்ட்ரு ஆவாங்க, ஓகேங்களா. அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ அவங்களோட ஸ்டாப் லாஸை பாருங்கள், நான் அதை தான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக என்ட்ரு ஆகிறவங்க இங்கேயோ அக்ரெசிவாவோ இல்லை இந்த கேண்டில் ஓப்பன்லேயோ என்ட்ரு ஆகிறாங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸ் பாருங்கள் 73 பாயிண்ட் இருக்குது. இதே வந்து இந்த மாதிரி ட்ராப் கேண்டில்ஸில் என்ட்ரு ஆகிறவங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்விங் ஹை தான் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸு. ஆனால் வந்து இங்கே வந்து பாதி குவான்டிட்டியை கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல கட் ஆகும்போது கட் பண்ணுறாங்க, மறுபடியும் உள்ளே வந்துச்சுன்னா என்ட்ரு ஆகுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈவன் தோ 45 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் ஒரு 28லேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க பாதியை இங்கே கட் பண்ணிவிட்டு அங்கே மீதியை தான் அங்கே போய் கட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னமும் ப்ரொடெக்ட் ஆகும். ஆனால் இதை நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்ம வெளியில் வந்த உடனே எடுத்தாலும் சரி, அக்ரெசிவாக எடுத்தாலும் சரி, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இன்னும் நீங்கள் அக்ரெசிவாக எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம், அக்ரெசிவாக எடுக்கலாம். இன்னும் அக்ரெசிவாக எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இண்டெக்ஸ்லேயே 15 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ 15 பாயிண்ட்ஸ் இருக்குது. எங்கேயாவது கட் ஆச்சா ஸ்ட்ரக்சரு, எங்கேயாவது ட்ராப் வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. ஸோ என்னாச்சு, 14 பாயிண்ட்டை ரிஸ்க் பண்ணி 190 பாயிண்ட் ப்ராஃபிட், 1:13. ஸோ ₹1 ரிஸ்க் எடுக்கிறீங்க, ₹13 சம்பாதிக்கிறீங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த இடத்துல பொசிஷனை ஷார்ட் பொசிஷனை கிரியேட் பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆவரேஜே இங்கே தான் இருக்கும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு எல்லா லிக்விடிட்டியும் உள்ளே டம்ப் பண்ணி லிக்விடிட்டியை கிராப் பண்ணி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆர்டரை இப்படி தட்டினாக்கா பஞ்ச் ஆகிடாது அவங்களுக்கு. ஸோ அவங்க பெரிய மணியை டீல் பண்ணுறதுனால அப்படிலாம் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல பெருசாக அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. அதோடைய அதிர்வலைகளே இந்த மாதிரி உருவாயிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஏன்னா நான் திருப்பி உள்ளே போய் அவங்க கூட வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்பொழுது நிறையா விஷயங்களை நான் இப்படி தான் பார்க்குறேன். நம்ம ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நினச்சிட்டு இருப்போம், கடைசியில் பார்த்தா அது அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். அதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும். ஸோ இப்படி ஒரு சிஸ்டம் இருந்து அதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால் ஒரு ட்ரேட் எடுத்துட்டு ப்ராப்பராக ஸ்டிக் பண்ணவும் முடியும். இதுதான் உண்மை. அப்படி இல்லைன்னா உங்களால் அவ்வளோ ஈஸியாக ஸ்டிக் பண்ணிட முடியாது. இங்கே தான் நீங்கள் வரணும். ஸோ இங்கே நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடேவோடைய ட்ரேட்ஸையும் பார்க்குறோம். தேர்ஸ்டே அன்றைக்கே வந்து பிக் மணி பொசிஷனை பில்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரைடே வந்து ஒரு ட்ராப் போடுது. அந்த ட்ராப்பில் வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அவங்க என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஏரியாவுக்கு போயிட்டு அவங்களோட ஹார்ட் பீட் நமக்கு கிடைக்கிது. ஸோ இங்கேயே நமக்கு கிடச்சிருச்சு, இங்கே டபுள் கன்ஃபர்மேஷனும் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஹார்ட் பீட் கிடைச்ச உடனே நம்ம என்ட்ரு ஆகிறோம். இப்போ நம்ம பார்ட்டை கூட நீங்கள் பார்க்க வேண்டாம், அந்த ஹார்ட் பீட் கிடைச்ச உடனே மார்க்கெட் அங்கேருந்து எக்ஸாக்டாக எப்படி அக்ரெசிவாக வருது பாருங்கள். நீங்கள் இதன்னு இல்லை, நீங்கள் சும்மா நார்மலாக வால்யூம் பார்ஸ் போட்டுக்கோங்க. வால்யூம் பார்ஸை போட்டுக்கிட்டு எந்த கேண்டிலில் வால்யூம் அதிகமாக இருக்கோ அந்த கேண்டிலை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஜோனுக்கு மார்க்கெட் வரும்போதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த கேண்டிலில் பெரிய வால்யூம் வந்திருக்குன்னா இந்த கேண்டிலோட ஹையையும் லோவையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் அந்த ஜோனுக்கு வரும்போதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கே புரியும் அந்த வால்யூமை பேஸ் பண்ணின பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்டு அதை அனலைஸ் பண்ணி எவ்வளோ வால்யூம்ஸ் பியர் வால்யூம் கிரியேட் ஆகிருக்கு, எவ்வளோ புல் வால்யூம் கிரியேட் ஆகிருக்குன்ற டேட்டாவையும் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ அது நமக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக இருக்குமே தவிர, பட் பேசிக்கலி நமக்கு இந்த விஷயங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஹார்ட் பீட் வந்தாலே அங்கே அந்த இடத்துல யாரோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான், அதாவது இன்ஸ்டிடியூஷன் என்ன யோசிக்கிறான்றதை புரிஞ்சுக்கிட்டு சும்மா ஏதோ ஒரு இண்டிகேட்டர் அப்படி இப்படின்லாம் பார்க்காம கேண்டிலுக்கு பின்னாடியே ஒரு மனுஷன் ட்ரேட் பண்ணுறதுனால தான் அந்த கேண்டிலே உருவாகுது. ஸோ அந்த மனுஷனோட ஃபீலிங்ஸ், அதுக்கு பின்னாடி ட்ரேட் பண்ணக்கூடிய மனுஷனோட எமோஷன்ஸையும் அவனுடைய தாட் ப்ராசஸையும் கேப்சர் பண்ணுறத எப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராசஸை, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்றத புரிஞ்சுக்கிறதும் அதை பேஸ் பண்ணின ஒரு சிஸ்டம் நம்ம கையில் வச்சுருக்கிறதும் நம்மளை பயங்கரமாக காப்பாற்றும். ஸோ ஏதோ ஒன்று இன்னைக்கு வந்து காமிச்சிட்டு போயிட்டேன் அப்படின்றது இல்லாமல் கண்டினியூஸாக மண்டேலேருந்து லைவில் அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ட்ராப் நடக்குது, ஹார்ட் பீட் வருதா வரலையா, இதை எல்லாத்தையுமே லைவில் பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து கொஞ்ச நாளைக்கு நான் லைவ் வந்து வரேன், ஃபுல் மார்க்கெட் ஹவர்ஸில் இதே சேனலில் லைவில் வரேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லைவ்ஸை வந்து பாருங்கள், எப்படி அவங்க ட்ராப் பண்ணுறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க, எப்படி அவங்க பொசிஷனுக்கு வந்து அகெயின்ஸ்டாக மார்க்கெட் லைட்டாக ரிவர்ஸ் ஆகும்போது அவங்க எப்படி ஹார்ட் பீட் வருது, எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஸ்ட்ராங்காக. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுன்றதை என்னால் இன்றைக்கி நினச்சாலும் அதை மறக்க முடியல. ஸோ அதே எமோஷன்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கும் இருக்கும் இதை கற்றுக்கும் போதுன்றது எனக்கு புரியுது. பட் நம்ம இதை தலைக்கு எடுத்துக்காமல் நம்ம இதை வந்து இது என்னதான் ஆகுதுன்றதை நம்ம லைவ் மார்க்கெட்லேயே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்காக நானும் எக்ஸைட்டாக இருப்பீங்க. ஐ ஹோப் என்னை விட நீங்கள் அதிகமாக எக்ஸைட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இதை பற்றின கருத்துக்களை ஆஸ் யூஷுவல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.